Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் 2024 அப்போ நடந்த GTE எக்ஸாம்ஸ், அதாவது தொழில்நுட்ப தேர்வுகள் நடந்தது இல்லைங்களா, அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதனோட கண்டினியூஷனாக ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரீவேல்யூஷன் போடணும், ஓகேங்களா. ஸோ ஸ்கேன் காப்பிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கேன் காப்பியை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸ்கேன் காப்பினா என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த பேப்பரோட ஜெராக்ஸ் காப்பி தான், ஓகேங்களா. அது வந்து நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதே இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் இன்ஸ்டியூட்டில் சொன்னீங்க அப்படின்னா அவங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தருவாங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் காப்பியை நீங்கள் பார்க்கணும். அடுத்து ரீவேல்யூஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஸ்கேன் காப்பி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. என்னென்ன முக்கியமான டேட் அப்படின்றத பார்ப்போம். நான் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த PDF வந்து நான் டெலகிராம் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இணையதளம் மூலம் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான தொடக்க தேதி 4/11/2025. ஸோ இன்னையிலேருந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இணையதளம் மூலம் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி, லாஸ்ட் டேட் என்றைக்குன்னா 10/1/2025. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லாருமே யாரெல்லாம் ரீவேல்யூஷன் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ரீவேல்யூஷன் வந்து போட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அறிவுரைகள்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவர். ஸோ யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி கேட்டு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் ரீவேல்யூஷன் போட முடியுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மறுமதிப்பீடு கோரி இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் ஒன்றிற்கு மேல் கூடுதலான பாடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தனித்தனியாக ஒவ்வொரு பாடத்திற்கும் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் வந்து 2 சப்ஜெக்ட் போட போகிறீங்க, 3 சப்ஜெக்ட் போட போகிறீங்கன்னா தனித்தனியாக தான் என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் அவர்களின் பாடப்பிரிவு மற்றும் அதன் நிலையை சரியாக குறிப்பிட வேண்டும். தவறான பாடப்பிரிவு மற்றும் நிலையை குறிப்பிடும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. சப்ஜெக்ட் கோட் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமௌண்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மறுமதிப்பீடு கோரும் விண்ணப்பதாரர்கள் தட்டெழுத்து பாடம் ஒன்றுக்கு ரூபாய் 400, சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் பாடம் ஒன்றுக்கு ரூபாய் 500 வீதம் இணையதளத்தில் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே வழியாக செலுத்த வேண்டும். டைப்ரைட்டிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 400 ரூபா ரீவேல்யூஷனுக்கும், ஷார்ட் அண்ட் மற்றும் அக்கௌண்டன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்னு சொல்லும்போது அதில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே சேர்ந்து தான் ஒரு சப்ஜெக்ட்டு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காமல் பணம் செலுத்தியிருந்தாலோ வேறு ஏதேனும் காரணங்களினால் தவறாக பணம் செலுத்தியிருந்தாலோ எக்காரணத்தை கொண்டும் செலுத்தப்பட்ட பணம் திரும்ப வழங்கப்படும். இந்த பேமெண்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணையதளம் வழியாக விண்ணப்பிக்காமல் பழைய விண்ணப்பம் கொண்டு தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது, ஓகேங்களா. ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிங்களோ டவுன்லோட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாருங்கள். பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரீவேல்யூஷனை அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள், ஓகேங்களா. வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.